கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்கிறேன். நான் ரெபெக்கா குருசாகிய நான் ஸ்ரீலங்காவில் மன்னார் என்ற இடத்தில் உள்ள வங்காளை கிராமத்தில் வசிக்கிறேன். கடைசி கால செய்தியில் வில்லியம் பிரணாமுடைய கடைசி கால செய்தியில் 15 வருடங்களாக இருந்து கொண்டு வருகிறேன். கடந்த 4 வருடங்களாக பயங்கரமான அல்சர் வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன். எவ்வளவோ மருந்துகள் செய்தும் சுகம் கிடைக்கவில்லை. பணமும் வீணாக செலவழிந்தது. மருந்து குடித்து வாயெல்லாம் கசந்து போய் வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது. விருப்பமான எந்த சாப்பாடுமே ஒத்து வருவதில்லை. அதனால் மனம் கசந்து சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி அழுதேன். ஏசப்பாவிடம் சொன்னேன், என்னால் மருந்து குடிக்க முடியாது, மருந்து செய்ய முடியாது, மருந்தாலும் முடியாது, வைத்தியனாலும் முடியாது. நீங்கள் தான் எனக்கு சுகம் தர வேணும். செத்தாலும் பரவாயில்லை, மருந்து செய்ய மாட்டேன் என்று மருந்துகள் எல்லாவற்றையும் குப்பையிலே கொட்டிவிட்டேன். சாப்பிட்ட உடனேயே நெஞ்சுக்குள்ளே கட்டியாக வந்து அடைக்கும், நெஞ்சு வலிக்கும், வயிறு நோகும், தாங்கவே முடியாது. நான் உடனே இந்தியாவில் உள்ள பாஸ்டர் ராஜாவிடம் சொன்னேன், அல்சர் வியாதிக்காக ஜெபிக்கும்படி. அவரும் அவருடைய சபை, கோயம்புத்தூர் சபை, அருமையான விசுவாசிகளும் எனக்காக ஜெபித்தார்கள். தேவன் அவர் ஊழியக்காரனாய சகோதர ராஜாவுடைய ஜெபத்தையும் விசுவாசிகள் எல்லாருடைய ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்தார். அற்புதமாக, ஆச்சரியமாக நெஞ்சுக்குள் வந்து அடைக்கி அந்த பிசாசு என்னை விட்டு அகன்று போனது. தேவன் இந்த வேலைக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக என் தேவனை, தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். எனக்காக ஜெபித்த ஊழியக்காரன் ராஜா, கோயம்புத்தூர் விசுவாசிகள் எல்லாருக்கும் என் தேவனுக்குள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கு சகோதரி ரெபேக்கா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.